நமது நாட்டில் தயாரிக்கப்பட்ட இருமல் மருந்துகளை காஃப் சிரப் சாப்பிட்ட 70 குழந்தைகள் காம்பியா என்ற நாட்டில் இறந்து போயின. நாட்டுக்கு தலைக்குனிவை தரக்கூடிய செய்தி என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். ஆக நம்ம நாட்டு பொருட்கள் மீது நம்பகத்தன்மை குறைவதை நாம் பார்க்கிறோம். நேற்று வரை மருத்துவ பிரதிநிதியாக இருந்தவர் எப்படி திடீரென்று உற்பத்தியாளராக மாறிவிட்டார்? கார் ஓட்ட தெரியாமலே லைசன்ஸ் வாங்க முடியுற நாடு நம்ம நாடாக தான் இருக்கும். ஆகவே இந்த தரக்கட்டுப்பாடு நிறுவனங்கள் ஒன்று அலட்சியத்தின் காரணமாக இத்தகைய போலியான தரமில்லாத பொருட்களை அனுமதிக்கிறார்கள், அல்லது லஞ்சம் வாங்கி கொண்டு ஊழல் வாங்கி கொண்டு இதனை அனுமதிக்கிறார்கள். நீங்கள் பாருங்கள், இந்த காம்பியா சம்பவம் எவ்வளோ பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணியிருக்குன்னு பாருங்கள். ஆனால் இந்தியாவில் அதிகமாக யாரும் அதை பற்றி பேசலை. அதான் ஆச்சரியமான ஒரு விஷயம். இந்த காம்பியாவில் உள்ள குழந்தைகளை உயிரை வாங்கிய மருந்துகள் இந்தியாவில் விற்கப்படவில்லை. அப்படின்னா இங்கே விற்க மாட்டேன், அங்கே எக்ஸ்போர்ட் பண்ணுவேன்னு அர்த்தம். அதுக்கு எங்கள் குழந்தைகளை நாங்கள் பாதுகாத்துக் கொள்வோம், மற்ற குழந்தைகளுக்கு என்ன நடந்தாலும் எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை என்பதுதான். அன்புக்குரிய நேயர்களே, சில நாட்களுக்கு முன்னர் பத்திரிகையில் படித்த ஒரு செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். நமது நாட்டில் தயாரிக்கப்பட்ட இருமல் மருந்துகளை காஃப் சிரப் சாப்பிட்ட 70 குழந்தைகள் காம்பியா என்ற நாட்டில் இறந்து போயின. காஃப் சிரப்பை சாப்பிட்ட 70 குழந்தைகள் காம்பியா என்ற ஆப்பிரிக்கா நாட்டில் இறந்து போயின. சில நாட்கள் கழித்து தகவல் வருகிறது, அதே மருந்தை சாப்பிட்ட 20 குழந்தைகள் இந்தோனேஷியாவிலும் இறந்து போகின என்று வருகிறது. இது எவ்வளவு அதிர்ச்சி தரக்கூடிய செய்தி, எவ்வளவு வேதனை தரக்கூடிய செய்தி, நாட்டுக்கு தலைக்குனிவை தரக்கூடிய செய்தி என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். ஏன் இந்த குழந்தைகள் இறந்தன என்று பார்க்கிற போது ஆரம்பத்தில் வெவ்வேறு காரணங்களை சொன்னார்கள். கடைசியாக உலக சுகாதார நிறுவனம் WHO ஒரு காரணத்தை சொல்லியிருக்கிறது. எத்திலின் கிளைக்கால், டைஎத்திலின் கிளைக்கால் என்ற 2 வேதிய பொருட்கள் அளவுக்கு அதிகமாக கலந்து அது நச்சுத்தன்மையை உண்டாக்கிய காரணத்தினால் சிறுநீரகங்கள் செயலிழந்து விட்டன. அதன் காரணமாக அந்த குழந்தைகள் இறந்து போயின என்று செய்தி வருகிறது. அப்போ இந்த செய்தியை படிக்கிற போது என்ன வருகிறது? அப்போ இந்தியாவிலே ஒரு தரமான பொருட்கள் தயாரிக்கப்படுவதில்லை. ஆக நம்ம நாட்டு பொருட்கள் மீது நம்பகத்தன்மை குறைவதை நாம் பார்க்கிறோம். அது நமக்கு தலைக்குனிவை ஏற்படுத்துகிறது. ஏற்றுமதி இதன் மூலமாக பாதிக்கப்படுகிறது, பொருளாதாரம் பாதிக்கப்படுகிறது, நாட்டினுடைய மரியாதை பாதிக்கப்படுகிறது. எவ்வளோ விஷயங்கள் இதுக்கு பின்னால் அடங்கியிருக்கு பாருங்கள். ஆக இது இந்த விஷயத்தில் மட்டும் இல்லைங்க, நம்முடைய நாட்டிலே தரக்கட்டுப்பாடு என்பது எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லை. யாரும் எதுவும் செய்யலாம். இப்போ நான் மருத்துவர் என்ற முறையில் சொல்கிறேன். ஒரு மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் என்று பார்த்துருப்பீர்கள். மருத்துவ பிரதிநிதிகள் ஏதாவது ஒரு நல்ல கம்பெனியில் சேருவாங்க. அதன் மூலமாக அவர்களுக்கு பல மருத்துவருடைய பரிச்சயம் அவர்களுக்கு கிடைக்கும். என்ன செய்வார்கள்? சிலரை பார்த்துருக்கிறேன், எல்லோரும் அல்ல. சில நாள் கழித்து அவர்களே ஒரு கம்பெனியை ஆரம்பித்து விடுவார்கள், ஒரு மருந்து கம்பெனி. என்னப்பா அவ்வளோ சீக்கிரம் எப்படிப்பா ஆரம்பிக்க முடிகிறது உங்களால்? அப்படி என்றால் என்ன? யாரும் மருந்து தயாரிக்கின்ற தொழிலை செய்யலாம் என்று தான் அங்கே பொருளாகிறது. ஆகவே அந்த பொருட்களை எழுதுவதற்கு நாங்கள் தயங்குவோம். நேற்று வரை மருத்துவ பிரதிநிதியாக இருந்தவர் எப்படி திடீரென்று உற்பத்தியாளராக மாறிவிட்டார் என்று. ஆக அங்கே ஒரு சரியான ட்ரக் கண்ட்ரோல் இல்லைன்னு அர்த்தம். அதுக்கான பொருள் இப்போ இந்த காம்பியா இன்சிடென்ட்னா அதுதான் நமக்கு காட்டுது. உண்மையான ஒரு கட்டுப்பாடு இருந்தால் இந்தக்கான ஒரு நிலை அங்கே உருவாகியிருக்குமா? இது மருத்துவத்துறையில் மட்டுமில்லை, எல்லா துறைகளையும் நம்ம பார்க்குறோம். மின்சார சாதனங்கள் திடீரென்று தீப்பிடிக்குது, வெடிச்சு போகுது. பார்த்தா தரக்குறைவான பொருட்கள். அரசாங்கமே சொல்லு, தரக்குறைவான பொருட்களை பயன்படுத்தாதீர்கள். அதுதான் என்னோட காரணம். தரக்கான பொருளை ஏன் அனுமதிக்கிறீர்கள்? அதான் அடுத்த கேள்வி. பயன்படுத்தாதில் நமக்கு யோசனை சொல்கிறாங்க, ஏன் அனுமதிக்கிறீர்கள்? அதற்கென்று தரக்கட்டுப்பாடு நிறுவனம் கிடையாதா? அதை நீங்கள் சோதனை செய்வதில்லையா, கண்டுபிடிப்பதில்லையா, தண்டனை கொடுப்பதில்லை? எந்த கேள்வி வருதில்லை? வாகனங்களை பாருங்கள், கார் ஓட்ட தெரியாமலே லைசன்ஸ் வாங்க முடியுற நாடு நம்ம நாடாக தான் இருக்கும். எவ்வளோ லைசன்ஸ் வாங்குவது மிக எளிது. அந்த ஓட்டுநர் பயிற்சி பள்ளியை சேர்ந்தவரே உங்களுக்கு லைசன்ஸ் வாங்கி கொடுத்து விடுவார். இப்போது கொஞ்சம் மாறுதல் தெரிகிறது. ஆரம்பத்தில் 30 ஆண்டுகளுக்கு முன்னரெல்லாம் எனக்கு தெரிந்த பல நண்பர்கள் ஆர்டிஓ ஆஃபீஸுக்கு போகாமலே லைசன்ஸ் வாங்கினார்கள் எனக்கு தெரியும். வாகனங்களை பாருங்கள், புகையை கக்கி கொண்டு போகிறது. தேய்ந்த டயர்கள்,
பிரேக் லைட்டு கிடையாது, எதுவுமே கிடையாது, யாரும் கண்காணிக்கிறது இல்லை. எதில் விபத்துக்கள் ஏன் நடக்காது? இப்படி ஒவ்வொரு துறையாக சொல்லிக்கொண்டே போகலாம். மேல்நாட்டிலலாம் எப்படி வச்சுருக்காங்கன்னா, டயர் சைஸை பார்க்குறாங்க. ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு டயர் சைஸு குறைஞ்சி போச்சுன்னா ஓட்ட விட மாட்டார்கள். அதை அளப்பதற்குன்னே மிஷின் வச்சுருக்கோம். டயருடைய திக்னஸ் எவ்வளோ இருக்குதுன்னு தெரியறதுக்கு. புகையை கக்கி கொண்டு போனால் ஓட்டவே முடியாது. இங்கே என்ன, நீங்கள் எல்லா புகையும் கக்கி விட்டு தெருவில் போய்கொண்டே இருக்கலாம், தெருவே இருட்டாயிடும். ஆகவே எந்த ஒரு கட்டுப்பாடு கிடையாது. அமெரிக்காவில் FDA என்ற ஒரு அமைப்பு இருக்கிறது, ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன். மிகவும் கட்டுப்பாடான ஒரு நிறுவனம். ஒரு ஸ்ட்ரிஞ்சன் கண்டிஷன்ஸ் என்று சொல்வார்களே, அவர்கள் சான்றிதழ் பெற்றுவிட்டால் உலகமே அது அங்கீகரிக்கும். அவ்வளவு கட்டுப்பாடான ஒரு நிறுவனம். ஆகவே இந்த தரக்கட்டுப்பாடு நிறுவனங்கள் ஒன்று அலட்சியத்தின் காரணமாக இத்தகைய போலியான தரமில்லாத பொருட்களை அனுமதிக்கிறார்கள், அல்லது லஞ்சம் வாங்கி கொண்டு ஊழல் வாங்கி கொண்டு இதனை அனுமதிக்கிறார்கள். ஆக இந்த நிலை மாறாவிடில் நாடு முன்னேற்றுவதற்கான வாய்ப்பே கிடையாது. நாட்டினுடைய மரியாதை உயர்வதற்கான வாய்ப்பே கிடையாது. நீங்கள் பாருங்கள், இந்த காம்பியா சம்பவம் எவ்வளோ பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணியிருக்குன்னு பாருங்கள். ஆனால் இந்தியாவில் அதிகமாக யாரும் அதை பற்றி பேசலை. அதான் ஆச்சரியமான ஒரு விஷயம். இந்நேரம் அது நாட்டில் ஒரு பெரிய பொருளாக, பேசு பொருளாக மாறியிருக்க வேண்டும் அல்லவா? இன்னொன்றையும் பார்க்கணும், அத்தகைய மருந்துகள், அந்த காம்பியாவில் உள்ள குழந்தைகளை உயிரை வாங்கிய மருந்துகள் இந்தியாவில் விற்கப்படவில்லை. அப்படின்னா இங்கே விற்க மாட்டேன், அங்கே எக்ஸ்போர்ட் பண்ணுவேன்னு அர்த்தம் அதுக்கு. ஆக நமக்கு ஒரு நீதி, அவர்களுக்கு ஒரு நீதியா? ஆளுக்கு ஒரு நீதியா? டபுள் ஸ்டாண்டர்டா? இரட்டை நிலையா? இது அதோட மோசம். இது முன்னால் சொன்னதை விட இது மோசம். எங்கள் குழந்தைகளை நாங்கள் பாதுகாத்துக்கொள்வோம், மற்ற குழந்தைகளுக்கு என்ன நடந்தாலும் எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை என்பதுதான் உண்மையாக நிலை இருந்திருக்கும் என்று சொன்னால் அது மிகவும் வேதனைப்படக்கூடிய ஒரு விஷயம். தனக்கு விரும்புவதை பிறருக்கும் விரும்பு என்று எல்லா தத்துவங்களும் எல்லா மதங்களும் சொல்வதை பார்க்கிறோம். ஆகவே அந்த நாட்டு குழந்தைகள் உயிரை வாங்கியிருக்கிறது, அதே மருந்து பொருள் இங்கே விற்பதில்லை என்று சொன்னால் அதற்கு என்ன பொருள்? ஆகவே இவற்றையெல்லாம் நமது நாட்டில் உள்ள அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் மருத்துவர்களும் மற்றவர்களும் சீரியஸாக எடுத்துக்கொண்டு இதுபோல் நிகழ்வுகள் நடைபெறாமல் பார்க்க வேண்டியது. உண்மையான தேசப்பற்று உள்ளவன் இந்த காரியத்தை செய்ய வேண்டும். இதுதான் தேசப்பற்று. வெறித்தனமாக கூச்சல் போடுவதல்ல தேசப்பற்று. ஒரு சமுதாயத்தை பார்த்து இந்த நாட்டை விட்டு வெளியேறு என்று சொல்வதல்ல தேசப்பற்று. நாட்டிற்கு தலைக்குனிவை ஏற்படுத்தக்கூடிய காரியங்களை தடுத்து நிறுத்துவதுதான் தேசப்பற்று. ஆக எந்த விஷயத்திலும் அது கவனிக்கப்பட வேண்டும் என்று நாம் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறோம்.